ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்துக்கிட்டு என்னால் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆக முடியுமா பார்க்குறதுல இன்னைக்கு டே 1 நான் கோழி குஞ்சு வளர்க்க போகிறேன். கோழி குஞ்சு வளர்க்குறது அவ்வளோ ஒன்றும் ஈஸின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம அதை எப்போதுமே ஃபோக்கஸாக பார்த்துட்டே இருக்கணும். மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் நான் பார்த்துக்குவேன், மற்ற நேரம் அம்மா தான் பார்த்துக்குவாங்க. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது கோழி குஞ்சுக்கு குறைய தீனி கொடுத்தா மட்டும் போதும்னு நினைப்பீங்க. கோழி குஞ்சுலேருந்து வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு ப்ராப்பராக மெடிசன் எல்லாமே நம்ம கொடுத்து ப்ராப்பராக பின்னி பண்ணணும். கோழி குஞ்சு வளர்க்குறவங்களுக்கு பொதுவாகவே இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது. ஏன்னா கோழி குஞ்சுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வர ப்ராப்ளமே டைஜஷன் அண்ட் இம்யூனிட்டி பவர் தான். இது ரெண்டு மட்டுமே நம்ம ப்ராப்பராக கவனிச்சுக்கிட்டா மட்டும் போதும், ஈஸியாக நம்ம கோழி குஞ்செல்லாம் வளர்த்துடலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெடிசன் வந்து டெட்ராசைக்ளின் அப்புறம் லிவர் சிரப் நாம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கோழி குஞ்சை நீ எங்கே வாங்கினேன்னு நீங்கள் கேட்கலாம். நான் இதை வந்து ரோட்டில் கடை கோழி குஞ்சு விற்கிறவங்கள்ட்ட தான் வாங்கினேன். ப்ரோ, நீங்கள் ஏமாந்துட்டீங்க, இது வந்து பிராய்லர் சிக்ஸ் தான் நீங்கள் சொல்லலாம். இந்த டவுட் எனக்கும் ஃபஸ்ட்டே இருந்துச்சு. அதனால அவர்கிட்ட கேட்டேன், இது பிராய்லர் சிக்ஸா என்னன்ட்டு. இல்லை தம்பி, இது கிரிராஜா தான், நீ வேணா நம்மளா செக் பண்ணி பார்த்துக்க அப்படின்னு சொன்னார். நானும் செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து விங்ஸ்ல பிளாக் டாட்லாம் இருந்துச்சு. அவர் சொன்னார், நீ கண்டிப்பாக நம்பி வாங்கலான்னு சொன்னார். அவர் நம்பிக்கைக்காண்டி தான் நான் வாங்கியிருக்கேன். பொதுவாக யாரும் இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க, நம்பி வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. இதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு வெளியாக நீங்கள் கேட்கலாம். நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி நான் இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண போறேன்னு நான் காட்ட போகிறேன். இந்த பயணத்தில் என்னை பார்த்துட்டு எத்தனை பேர் மோட்டிவேட் ஆவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, சும்மா மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஐடியா பிடிச்சிருக்கா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரிசல்ட்டை பாருங்கள், யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். நம்ம ஒரு விஷயத்தை ஒரு ஆள்கிட்ட சொல்லும்போது முடியாது, நடக்காது, இது மாதிரியான வார்த்தையை நான் அதிகமாக கேட்டிருக்கேன். ஒன்று, உன்னால் முடியுதா, நீ தொடர்ந்து போயிட்டே இரு. முடியலையா, அது நீ கற்றுக்கலாம். என்னால் முடியும்னு அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன தப்பு பண்ணமோ அதை திரும்பி ரெக்கவர் பண்ணி நம்ம அவமானப்படல நம்ம யாருன்னு காட்டணும். நாளையிலேருந்து நான் வீடியோ ப்ராப்பராக போட பார்க்குறேன். இதை வச்சு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு என் பெரிய இடம் இல்லை, இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நான் இதை வெறும் ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். கோழி குஞ்சு வளர்க்குறதுல யாருக்காச்சும் முன்னோன்னு இருந்துச்சுன்னா அதை கருத்து பெட்டில் போட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் நான் பேசியும் யாரும் என்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நான் வீடியோ சொல்லியிருந்தேன், எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, நான் தனியால் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் எப்போன்னு மட்டும் சொல்லு ப்ரோ, நான் வரேன் நிறைய பேருக்கு வந்து சொல்கிறீங்க. அது கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நீங்கள் வந்து தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அவசியம் இல்லை, எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும் எனக்கு. அப்புறம் என்ன, லைட்டாக வீடியோ முடிஞ்சுச்சு.